அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே. சூப்பர் முஸ்லிம் சகோதரர் முஸ்தபா பாய் அவர்களோட ஒரு சிறு உரையாடல். சில கேள்விகளை கேட்போம் இன்ஷா அல்லாஹ். முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு நாம அவரை வரவேற்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் எப்படி ஸலாம் இருக்கீங்க? வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. ரசூலுல்லாஹ் அவர்களுடைய மிஷனை பத்தி நீங்க நிறைய பேசியிருக்கீங்க. தூதுத்துவம் கிடைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய செயல்பாடுகள் வேற மாதிரி இருந்தது. அந்த தூதுத்துவம் கிடைக்கப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இறைவனுக்கு திருப்திகரமா இருந்திருக்குங்கிறது ஒரு முஸ்லீமா நம்மளால ஏத்துக்கொள்ள முடியுது. ஆனா வரலாறா நம்ம பார்க்கும்பொழுது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க, அவர் திருமணம் நடந்ததுக்கு பிறகு பொருளாதார ரீதியா ஒரு தன்னிறைவு அடைஞ்சாரு. அதுக்கப்புறம் அந்த தன்னிறைவு காரணமா அவர் கொஞ்சம் ஓய்வு அதிகமா கிடைச்சது. அவர் உடனே அந்த ஹீரா மலை குகையில போய் அதிகமா தியானம் பண்ண மாதிரியும், அதுக்கப்புறம் தூதுத்துவம் அவருக்கு கிடைச்ச மாதிரியும், உடனே பணிகள் துவங்கின மாரியும் தெரிஞ்சது. இது மட்டுமே அவருக்கு தகுதியானது மாரி தான் நம்ம வரலாறு படிக்கும்போது தெரியுது. அது உண்மையில அப்படிதானா? வெறும் தியானித்துட்டு தூதுத்துவத்த வாங்கிட்டு வேலைய ஸ்டார்ட் பண்ண மாரி இருக்கு. இல்ல அது அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக ஏன் தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி அதுதான் கேட்கிறீங்க. ஆமா, ஆமா. அப்போ குரானை பொறுத்த வரைக்கும் அது ஏராளமான இடங்கள்ல அது தெளிவுபடுத்துது. அது இல்லாம எல்லா இறை தூதர்களுக்கும் அல்லாஹ்வுடைய பொறுத்த வரைக்கும் ஒரே ரூல் தான். நேர்மை இருக்கணும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அந்த தூய்மை இருக்கணும். தூய்மையான அந்த எண்ணம், நேர்மையான செயல்பாடு. இந்த கேரக்டர், இந்த பண்புகளை யார் பெற்றிருந்தாங்களோ அவங்கள அல்லாஹ் தூதரா தேர்வு செஞ்சிருவான். இந்த நேர்மை தூதராக தேர்வு செய்வதற்கு முன்னாடி இருந்திருக்கணும். இதுதான் முக்கியமான கண்டிஷன். அவர் மேல எந்த ஒரு அப்பலுக்கும் இருக்கக்கூடாது. குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டவராக தூய்மையான வாழ்வை பேணுபவராக இருக்கணும். அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் அமீன், நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக், உண்மையாளர், பொய் பேசி நாங்கள் பார்த்ததில்லை. அது அந்த ஹெர்குலிஸ் கிட்ட கூட அபு சுஃபியான் சொல்லும் போது, என்னைக்காவது அவர் பொய் சொல்லி பார்த்துருக்கீங்களா அப்படின்னு அந்த மன்னர் கேட்கும்போது இல்லை அப்படிம்பாரு. ஸோ அதை வச்சு அவரே சொல்லுவார், இறை தூதர்கள் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு இருக்க வேண்டிய ஒரே தகுதி அதுதான். மற்ற தகுதி பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே அல்லாஹ் ஏற்படுத்துவான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, உசேன் போல்ட் இப்படி ஓடுறாருன்னு வச்சுங்க, அந்த தகுதி அல்லாஹ் கொடுத்தது, அல்லாஹ் போட்டது. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அருட்கொடையா இருக்கட்டும், அது சிலாகியத்து பண்புகளா இருக்கட்டும், ஒருத்தர் நல்லா சிந்திக்கிறாரு, ஒருத்தர் நல்ல விளையாட்டு வீரரா இருக்கிறாரு, ஒருத்தர் நல்ல பேச்சாளராக இருக்காரு, எழுத்தாளராக இருக்காரு, அழகா இருக்காரு, இப்படி உடல்ல உறுதியா இருக்கு, எல்லாமே அல்லாஹ் கொடுத்ததுதான். புரியுதுங்களா? ஸோ எல்லாமே அல்லாஹ்வுடைய கஜானால இருந்து வந்ததுதான். ஸோ அவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னா, தகுதி எல்லாம் தேவையே இல்லை. இந்த ஒரு தகுதி மட்டும் இருந்தா போதும். மற்ற தகுதியில் எல்லாமே அல்லாஹ் ஏற்படுத்திடுவோம். ஸோ அந்த அடிப்படையில தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று பூமியில் வாழ்ந்தவர்கள்லயே மிக சிறந்தவர். இன்னும் சொல்ல போனா ஒரு ஹதீஸ் வருது, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரே அளவுக்கான நற்பண்புகளை கொண்டிருந்தாங்க. அல்லாஹ் இந்த நுபுவத்து எனக்கும் அபூபக்கருக்கும் மத்தியில அது சுழல வச்சிருந்தா கடைசி அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் அப்படிங்கிற அந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம்ல நீங்க பார்க்க முடியும். ஸோ அந்த வகையில் அல்லாஹ்கிட்ட இருக்கக்கூடிய கிரைட்டேரியா இது ஒன்று தான். இது எல்லா இறை தூதர்களையும் பார்த்தீங்கன்னா இதுதான் கிரைட்டேரியாவாக இருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இதை தான் வச்சு அல்லாஹ் அவரை தேர்வு பண்ணுறோம். சரி. ஆனா இறை தூதர் அவர்களுடைய செயல்பாடுகள் வரலாறுல அவரு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாரு. இதெல்லாம் சரி. ஆனா அவருடைய வரலாறுல நம்ம படிக்கும் பொழுது இறை கட்டளைகள்ல சில நேரங்கள்ல அமுல்படுத்துறதுக்கு அவரு தயங்கின அந்த விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு அவருடைய உறவுக்கார பெண் ஒருத்தரை திருமணம் செய்யக்கூடிய அந்த ஜைனப் அவங்கள திருமணம் செய்யக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முறை தேனை அவரு தனக்குத்தானே ஹராமாக்கி கொண்ட அந்த விஷயமா இருக்கட்டும். இன்னும் சில பல விஷயங்கள் இதெல்லாம் நேரடியா அல்லாவே கண்டிக்கக்கூடிய அந்த விஷயம் பார்க்கிறோம். இது போக தூதுத்துவம் கிடைச்சதுக்கு அப்புறம் முதல் 4 வருடங்கள் அவர் பகிரங்கமா தன்னுடைய பிரச்சாரத்தை செய்யவே இல்லை. இறைவன் புறத்திலிருந்து அறிவிப்பு பகிரங்கமா செஞ்சே ஆகணும், இல்லைன்னா இதுக்கு மேல இறைவனுடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும்னு சொல்லும் பொழுதுதான் அவரு தன்னுடைய அந்த பிரச்சாரத்தையே அதை பகிரங்கப்படுத்துறாரு, அந்த சஃபா குன்றுகள் மேல ஏறி நின்று.
அப்ப இந்த செயல்பாடுகள் எதனால ஒரு மனிதர்ங்கிற அடிப்படையில அவருக்கும் பல நேரங்கள்ல இந்த மாதிரி தயக்கங்கள் வருதா? இப்போ நீங்கள் அதில் குறிப்பிட்ட விஷயங்கள்ல மற்ற விஷயங்கள் ஒரு பக்கம், இப்போ கடைசியாக சொன்ன அந்த விஷயத்தை மட்டும் முதல்ல கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மற்ற சப்ஜெக்ட் போவோம். என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் பிரச்சாரம் வந்து பகிரங்கமாக எடுத்து வச்சாங்க அப்படிங்கிறது நான் அறிந்த வகையில் அந்த மாதிரி இல்லை. அது அந்த அந்த 3 வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ட்ரைனிங் பீரியட். எந்த ஒரு இறை தூதராக இருக்கட்டும், இப்போ நீங்கள் வந்து ஒரு டாக்டராக இருக்கட்டும், ஒரு ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய பதவியை வந்து நீங்கள் இது பண்ண போறீங்க, நிர்வாகம் பண்ண போறீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் பீரியட் வந்து அல்லாஹ் வந்து யா ம், மனிதர்களே வந்து நம்ம கொடுக்கறத வந்து நம்ம பார்க்க முடியும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, இது மூசா நபி கூட பார்த்தீங்கன்னா, ஹிலர் அலைஹிஸ்ஸலாம்ட்ட போய் ஒரு ஒரு கோச்சிங் வந்து எடுத்துட்டு வருவாங்க. அதுவும் வந்து நுபுவத்துக்கு முன்னாடி தான். அது நபி ஆவறதுக்கு முன்னாடி தான். அதாவது அந்த பகிரங்க ஃபிரௌன்ட்ட போய் பிரச்சாரம் பண்ற அந்த கட்டத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நடக்கும். ஒவ்வொரு இறை தூதருக்கும் இந்த ஸ்டேஜஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. அந்த டைம்ல வந்து அவங்கள உறுதிப்படுத்துவோம். ஏன்னா, அதே மாரி ஏன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பணி அது. அது அவங்களுடைய சுமை வந்து மிகப்பெரியது. நம்ம நினைக்கிற மாரி வெறுமனே வணக்க வழிபாடுகள் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மதரசா வாத்தியாரா இறை தூதர்கள் கிடையாது. அவங்க வந்து முழுமையான வாழ்வியல வந்து அவங்க கற்றுக் கொடுக்க வந்தவங்க. ஸோ அந்த அடிப்படையில அந்த ட்ரைனிங் பீரியட்னால தான் அவங்க வந்து அந்த டிலே பண்ணாங்களே தவிர, அது தயக்கம் வந்து அது கிடையாது. 2வது நீங்க வச்ச மற்ற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும், அது ஸைத் அவனுடைய மனைவி வந்து தலாக் விட சொன்னதா இருக்கட்டும், அந்த தேன் வந்து குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே அல்லாஹ் வந்து திட்டமிட்டு ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில அல்லாஹ் வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துறான். இதுல ஒரு விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது வந்து அல்லாஹ்வால் செதுக்கப்பட்டது. அதுல நடந்த எந்த ஒரு சூழ்நிலைகளும் வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து பை ஆக்சிடென்டலோ இதுவோ கிடையாது. அல்லாஹ் வந்து அந்த சூழ்நிலைகளை வந்து உருவாக்குறது. சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்கும். புரியுதுங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ அகல்பூர்ல வந்து அந்த காத்து வந்து வரலன்னு வச்சுங்களேன், அவங்க பாட்டுக்கு இன்னும் இருந்து மதீனா ஒரு கை பார்த்துட்டு தான் அவங்க போயிருந்திருப்பாங்க. அதே மாதிரி நிறைய அது மற்ற இன்னைக்கு குளோபல் பாலிடிக்ஸ் எடுத்துங்களேன், யமன்ல மட்டும் அந்த கடல் பகுதி இல்லைன்னு வச்சுங்க, யமனுடைய அந்த எதிர்ப்பை வந்து எவனும் வந்து நீங்க சட்டை கூட பண்ண மாட்டான். இது மாதிரி அல்லாஹ் வந்து இந்த உலகத்தை வந்து ஒரு சோதனை களமா ஆக்கியிருக்கான். சூழ்நிலைகள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தரப்படுது. அது வந்து ஜியாகிரபிக்கலாகவும் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, அந்த வளங்கள் சார்ந்தும் இருக்கும். சில நாடுகள்ல வளங்கள் இருக்காது, சில நாடுகள்ல இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து அல்லாஹ் ஏற்படுத்துறான். அப்போ இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவங்கள் ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ரசூலுல்லாவுடைய இதுல வந்து இது வந்து விரும்பத்தகாத ஒரு விஷயம்தான். அது யாரா இருந்தாலும். ஏன்னா அவங்களுடைய அந்த வாழ்க்கையில வந்து அல்லாஹ் கிட்ட வந்து நல்ல பேர் வாங்குறது தான் யாரா இருந்தாலும் விரும்புவோம். ஸோ அந்த அல்லாஹ்ட்ட வந்து கண்டனம் பெறக்கூடிய அந்த செயல்கள் நடந்திருக்க வேண்டாம் அப்படின்னு தான் எல்லாரும் விரும்புவோம். என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க அந்த சூழ்நிலை வந்து அல்லாஹ் ஏற்படுத்துறான். ஏன் அப்படின்னா, இவரை வந்து கடவுள் ஆக்கிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவுளா நினைச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா, அல்லாஹ்வுக்குன்னு ஒரு சிலை கிடையாது. உருவம் கொடுக்கப்படலை. உருவம் இருக்கு. அது அல்லாஹ் மறுமையில பார்க்கும்போது நம்ம அப்பதான் அது ரிவீல் ஆகும். இப்போ கண்ணுக்கு தெரியாத ஒரு இறைவன் எனக்கு உத்தரவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். இது எந்த காலகட்டத்தில் இருந்தாலும் திடீர்னு வந்து இது கேள்விக்குறியா எழுப்ப முடியும். அதனாலதான் ஈசா நபி வந்து திடீர்னு வந்து இறை தூதரா பார்க்கப்பட்டிருந்தவர் திடீர்னு இவரே சொந்தமா சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து கடவுளாக்கி விட்டாங்க. அந்த 300 வருஷம் வந்து வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து ஈசா நபியை வந்து கடவுள்னு சொன்னது கிடையாது. இது நாம சொல்லல. இது வந்து அவங்களுடைய வரலாற்று ஆசிரியர்கள் இப்படிதான் சொல்றாங்க. அந்த கவுன்சில் ஆஃப் நீசியால தான் முதலா ஈசா நபி வந்து கடவுள் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் 100 வருஷம் கழிச்சு தான் ஈசா நபியுடைய தாயாரும் கடவுள் அப்படிங்கிறத வந்து கிபி 400க்கு அப்புறம் தான் அவங்க வந்து டிக்ளேர் பண்றாங்க. ஸோ இது பல்வேறு காலகட்டங்கள்ல இந்த குழப்பம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டது. இந்த குழப்பங்கள் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் மனிதர் தான், இவர் இன்னொருவரால் போதிக்கப்பட்டவர் தான் அப்படிங்கிறது, அதுவும் குர்ஆன்ல பதிவு செய்யப்படணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சில விஷயங்கள், சில பாரமான உத்தரவுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் போட்டான். உதாரணத்துக்கு அரபுகள் மத்தியில வளர்ப்பு மகன் வந்து சொந்த மகனாவே கருதப்படுவான். அதாவது அது வளர்ப்பு மகனுக்கு சொந்த மகனுடைய அந்த உரிமைகள் எல்லாமே தரப்படும்.
அப்போ இது வந்து அல்லாஹ் வந்து இது வந்து அந்த மனித குல நன்மைக்கு, இந்த சிவிலைசேஷனுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வந்து இது வந்து தீங்கானது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இது பண்றான். இதுல வந்து வளர்ப்பு மகன், அனாதைகள் அப்புறம் எடுத்து வளர்க்க கூடாதா, அவங்களுக்கு வந்து சொத்து தரக்கூடாதா அப்படிங்கிற அந்த விமர்சனம்லாம் வச்சோம்னா அது தனி சப்ஜெக்டா போயிடும். அது இன்ஷா அல்லாஹ் அது தனியா விவாதிக்கலாம், புரியுதுங்களா? அதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் வந்து இஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அனாதைகளை வந்து ரோட்ல விட்டுருங்கன்னு சொல்லல. அனாதைகளை எடுத்து வளர்த்தவர்களை பத்தி ரசூல்லா வந்து உயர்த்தி தான் சொல்லியிருக்காங்க. அவங்கள வளர்க்கறதும் அவங்களுக்கு சொத்துக்கள் தருவதும் இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். ஆனா அது வேற வேற வடிவங்கள்ல இருக்கு. ஆனா தன்னுடைய வளர்ப்பு மகனை சொந்த மகன்னு சொல்றது இஸ்லாத்துல தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனா குறைஷிகள் மத்தியில என்ன இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஆஹ், வளர்ப்பு மகன் இல்லைன்னு சொல்றது ஒரு தீய பண்பா பார்க்கப்பட்டிருக்கு. இப்ப நான் சொன்னேன்ல, இந்த ஊருக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஒரு பேர் இருக்கு. நல்லவர், நற்பண்புகள் கொண்டவர், எங்களிலே உயர்ந்தவர்ன்ட்டு. அப்போ அந்த வகையில இவர் வளர்ப்பு மகனுடைய அந்த மறு அந்த மனைவிய இவர் வந்து திருமணம் பண்ணார் அப்படின்னு வச்சுங்களேன், அது வந்து ஒரு தீய பண்பா குறைஷிகள் இடத்துல கருதப்பட்டது ஒண்ணு. அப்போ இது வந்து அல்லாஹ் வந்து இப்ப இது மாத்தி ஆகணும். அந்த தீய பண்பு, அதாவது எது வந்து அவங்க சில விஷயங்கள் வந்து நீங்க ஆர்டர் போட்டுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா பீஃப் சாப்பிட மாட்டாங்க. ஆனா பீஃப் ஹலால் தான். குழந்தையிலேருந்து பழகிட்டாங்க. நீங்க கொண்டு போய் அவங்க வீட்டுல அவங்க வாயில கொண்டு போனீங்கன்னு வச்சுங்க, ஒரு பன்னிக்கறியை எவ்வளவு அருவருப்பா பார்ப்பாங்களோ அப்படிதான் பார்க்கறாங்க. நீங்க அதே அவங்கள வந்து நீங்க தெரியாம வந்து ஆட்டுக்கறியில கலந்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றாங்க, புரியுதுங்களா? ஆனா தெரிஞ்சது அப்படின்னு வச்சுங்களேன், அவங்களால வந்து அதை சாப்பிடவே முடியாது. அது நீங்க குர்பானி கொடுத்த அந்த அந்த ஒரு கறியை கொடுத்தா கூட அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அதுக்கு கொடுத்தா கூட வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ சில விஷயங்கள் மனிதனுடைய ஆள் மனதுல பதிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அது வந்து அவங்களால மாற்ற முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தீங்கன்னா உடும்பு கறி அவங்களால சாப்பிட முடியும். பார்த்தா ஒரு அருவருப்பு. நமக்கே அலர்ஜி வரும். சில விஷயங்கள் பார்த்தா நமக்கு பிடிக்காது. நமக்கே கடல் உணவுகள்ல சில உணவுகள்லாம் பார்த்தா அது யார் இப்படி இருக்கு, இதை போய் சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு அது தோணும். அந்த மாதிரி பனி இஸ்ராயல்கள்லயும் பார்த்தீங்கன்னா, யாக்கூப் நபிக்கு வந்து ஒட்டகக்கறி வந்து பிடிக்காது. அதனால அவர் சாப்பிட மாட்டார். அதனால பனி இஸ்ராயல்கள் சமூகமே வந்து ஒட்டகக்கறி சாப்பிட மாட்டாம, ஏன்னா வீட்டுல பெரியவர் என்ன என்ன சாப்பிட்றாரோ அந்த கறி தானே சமைக்கப்படும். வீட்டு குடும்ப தலைவரே சாப்பிட மாட்டாருன்னா அந்த கறி வீட்டுக்கு வருமா? வராது. அப்போ அதுவே பழக்கமாயிருச்சுன்னா அப்போ ஒட்டகமே ஹராமுங்கிற லெவல்ல அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ரசூல்லா குரான்ல வந்து அல்லாஹ் அது வந்து ஹலால் ஆக்கினான். இது வந்து இவர் தான் பிடிக்காது, தன்னைத்தானே அவருக்கு தான் பிடிக்காம இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில இந்த வளர்ப்பு மகன்ங்கிற இந்த விஷயத்த வந்து குரான் வந்து மாத்த விரும்புச்சு. இப்ப இது எப்படி மாத்த விரும்புறது? இப்போ ஒண்ணு ரசூல்லாவை விட்டுட்டு அடுத்த ஒரு இப்ப ரசூல்லாவுக்கு அது ஒரு அருவருப்பான ஒரு விஷயம். ஊர்ல நம்மள தப்பா பார்ப்பான் அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வை இருக்கு. அப்ப அது வந்து இது மட்டும் நடந்துடக்கூடாதுங்கிறது ரசூல்லாவுடைய உள் மனசுலே இருந்த அந்த விருப்பம். ஆனா அடுத்த ஒரு இறை தூதர் வந்தார்னா சரி ஓகே, அந்த இறை தூதர் வந்து இந்த வேலையை செய்யட்டுமே, நான் ஏன் இந்த சீர்திருத்தம் பண்ண? இப்போ உதாரணத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் மீது சுமத்தப்பட்டாத சில பொறுப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சுமத்தப்பட்டுச்சு. அப்போ அந்த அடுத்த வர்ற ஆட்சியாளர் அதை பார்த்துக்குவாரு, அல்ல அடுத்து வர்ற ஒரு நபி பார்த்துக்குவாரு அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து ரசூல்லாவுக்கு இல்லை. இப்போ இருக்கிறது கடைசி நபி. இப்போ இந்த தீமையை வந்து மக்கள் வந்து விடணும் அப்படின்னா வேற ஒரு சஹாபிக்கு அது நடந்து கூட அதை செய்ய முடியும். உதாரணத்துக்கு அபூபக்கருடைய ஒரு வளர்ப்பு மகன் இல்லது வேற ஒருத்தருடைய ஒரு சஹாபி ஒரு நபி தோழருடைய வளர்ப்பு மகன் ஒன்று இருந்து அவருக்கு ஒரு மனைவி இருந்து அந்த மனைவியை வந்து விவாகரத்து செஞ்சு அவர் கல்யாணம் பண்ணி இதை நடைமுறைப்படுத்தி காமிச்சிருக்கலாம். ஆனா அந்த சமூகம் ஒரு காலம் ஏற்காது. சஹாபாக்கள் கூட அதை என்ன பண்ண மாட்டாங்க, அதை வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. நான் இது வந்து வரம்பு மீறி சொல்லலை. ஏன்னா அந்த உதைபியா உடன்படிக்கை அந்த சமயத்துல கூட பாத்தீங்கன்னா உம்ராவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க. ஹஜ்ஜுடைய அந்த பிராணியை வந்து கொண்டு போறாங்க. உம்ராலையும் குர்பானி இருக்குன்னு நிறைய பேருக்கு நம்ம ஆளுக்கு தெரியறது இல்லை. ஏன்னா யாரும் நம்ம போய் இன்னைக்கு குர்பானி கொடுக்கறது இல்லை. உம்ராலையும் வந்து குர்பானி இருக்கு. அந்த குர்பானி கொண்டு போன அந்த பலி பிராணி எங்க வச்சு அறுக்கப்படணும் அப்படின்னா அதற்குரிய அந்த இடத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் பலிப்பிராணி வந்து அறுக்கப்படணும். இது அரபுகளுடைய சுன்னத்.
இப்போ நபிசுல்லாஸ்லம் உத்தரவு போடுறாங்க, பலிப்பிராணி அந்த இடத்துக்கு போக தேவையில்லை, நம்ம உம்ரா கூட செய்ய தேவையில்லை, மொட்டை அடிச்சுக்கலாம், நீங்க பலிப்பிராணி அருங்கிறாங்க. யாரும் அறுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இதுல இருந்து புரியுதா, அந்த நாடி நரம்புல ஊறி போன அந்த கலாச்சாரம் ஒரு நிமிஷத்துல எல்லாம் மாறிடாது. அப்ப ரசூல்லா உத்தரவு போட்டு செஞ்சா வேலைக்கு ஆகல. அப்போதான் உம்மு சலமா ரலியல்லாஹு நினைக்கிறேன், அவங்க வந்து சொல்றாங்க, நீங்க மொட்டை அடிங்க, நீங்க அருங்க, அதை பார்த்து மத்தவங்க செய்வாங்க போது, அப்ப அது செய்ய வந்தேன். இப்ப புரியுதா, இதே சீன் தான் அங்கேயும் நடந்தது. இப்ப ரசூல்லா வந்து இன்றிலிருந்து இருந்து வளர்ப்பு மகன் செல்லாது அப்படின்னா கூட அது நடைமுறைக்கு வந்திருக்காது. அவர் வேற ஒரு நபித்தோழருக்கு ஒரு உத்தரவு போட்டு இது செஞ்சிருந்தா கூட நடைமுறை கத்துங்க. ஏன்னா அது அவ்வளவு அருவருக்கப்பட்ட ஒரு செயலாக அது வந்து இப்போ அப்படிதான் பாக்குறாங்கல்ல. இப்போ அது தெரியல. சரியா, அப்போ வந்து அது பார்க்கப்பட்டது. சோ அதனால அல்லாஹ் என்ன பண்ணான் அப்படின்னா, இந்த விஷயத்தை உடைக்கிறதுக்காக அது வந்து கண்டிப்பா நீங்க செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து செஞ்சான். இப்ப இதுல ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. ஒண்ணு குறைஷிகளுடைய அந்த காலகாலமான பழக்கம் மாற்றப்பட்டது. இப்ப சஹாபாக்கள் இனி இந்த மாதிரி யாராவது செஞ்சாங்கன்னா அவங்களை விமர்சிக்க முடியாது, ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய செயலை விமர்சிக்க வேண்டியதா ஆயிரும். ஸோ அது ஒண்ணு வந்துருச்சு. இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானாக நபி என்று அறிவித்து கொண்டார் அப்படிங்கிற அந்த பழிச்சொல்லில் இருந்தும் ரசூல்லா வந்து தப்பிக்க முடிந்தது. ஏன் அப்படின்னா, அந்த சமூகம் ஒருத்தர் தன்னை உயர்த்திக்கிறதுக்காகத்தான் நபின்னு வந்து அந்த இடத்துல வந்து டிக்ளேர் பண்ணி, நான் வந்து ஒரு மகான் ஆயிட்டேன், இன்னிலிருந்து எனக்கு வந்து ஞானம் கிடைச்சிருச்சு, நீங்க எல்லாரும் என்னை கடைபிடிங்க, நான் வந்து பெரிய சாமியார் மதிப்பாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்ல முடியும். ஊரே இழிவா பார்க்கக்கூடிய ஒரு செயலை செஞ்சுட்டு இது வந்து அது செய்ய மாட்டார். அந்த மக்களுக்கிட்ட மக்கள் மனங்களை ஜெயிக்கிற மாதிரியான வேலைகளை தான் அவர் செய்வாரே தவிர, மக்கள் அருவருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அவர் செய்யவே மாட்டார். ஸோ இதுல இருந்து அதுவும் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அப்ப அதே மாதிரி அந்த தேன் விஷயங்கள் எடுத்துக்கிட்டு இது எல்லாமே அவர் ஒரு ஹியூமன் தான் அப்படிங்கறத குர்ஆன்ல அல்லாஹ் புரிய வைக்கணும். ஏன்னா ஈசா நபிக்கு நடந்த மாதிரி நடந்துவிடும். அது ரசூலா அது வந்து அது 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 கவனத்துல வச்சிருந்திருக்காங்க. அதனாலதான் பாருங்க அந்த உபதேசம் கூட சொன்னாங்க பாருங்க, என்னை வரம்பு மீறி புகழ்ந்துடாதீங்க ஈசாவை போல அப்படின்னாங்க. ஏன் அந்த பயம் வந்துச்சு ரசூல்லா? ஏன்னா அந்த அன்பு, அதாவது ரசூல்லா ஏற்படுத்தின அந்த மாற்றம் இருக்கு இல்லையா, அவர் மேல வந்து அளவு கடந்த அன்பு வந்து செலுத்தக்கூடிய ஒரு மாற்றம். இன்னைக்கு எடுத்துங்க, சேகுவாரா எடுத்துக்கங்க, எவ்வளவு மதிக்கப்படுறாரு புரியுங்களா. அவர் ஃபிடல் காஸ்ட்ரோ எடுத்துங்க, அவங்க எடுத்துங்க, அந்த கம்யூனிசம் அந்த கொள்கையை நேசிக்கிறவங்க அவங்கள அவ்வளவு மதிக்கிறாங்க. அப்போ அந்த மதிப்பு, அப்ப ரசூல்லா செஞ்ச உபகாரம் எடுத்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா தியாகிகளும், எல்லா விடுதலை போராட்ட தியாகிகளும் ஒரு தட்டுல வச்சு ரசூல்லா ஒரு தட்டுல வச்சீங்கன்னா, ரசூல்லாவுடைய அர்ப்பணிப்பு அந்த அளவுக்கு மகத்தானது. மனித குலத்துக்கு ரசூல்லா கொடுத்த அந்த விடுதலை அப்படிங்கிறது மிக பெரியது. ஸோ அந்த அடிப்படையில் அந்த நேசம் வரம்பு மீறி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக, அவர் மனிதர் என்பதற்காக இந்த மாதிரியான சில ஏற்பாடுகள் அல்லாஹ்வால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில வந்து நிகழ்த்தப்பட்டது. இதுதான் அதற்கான ரீசன். இப்ப திருமண விவகாரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவா முஸ்லிம்களுக்கு 4 திருமணங்கள் வரை அனுமதி அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அதை விட அதிகமான மனைவிகள் இருந்துதான் நம்ம வரலாறுல பாக்குறோம். ஒரு கட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு அவருக்கு மனைவிகள் இருக்கிறாங்க, அவருக்கு வந்து எந்த வரமுமே இல்லை அப்படின்னு சொன்னா, இது எப்படி நம்ம புரிஞ்சு கொள்றது? என்ன காரணத்திற்காக இந்த மாதிரியான திருமணங்கள் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டது? அதாவது இதுல ஒரு விஷயத்த வந்து நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். என்ன அப்படின்னா, அன்றைய உலகத்துல 1400 வருடம் முன்னாடி இருந்த அந்த உலகத்துல, உலகத்திலேயே குறைந்த மனைவிமார்கள் வைத்திருந்த ஒரே மன்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அன்றைய காலகட்டத்துல. புரியுதுங்களா? மத்த இடங்கள்ல 100 150 போகும். மனைவியாவது மண்ணாங்கட்டியாவது கண்ணில் படுற பெண்கள் எல்லாமே அனுபவிப்பதற்கான போக பொருள். பெண்களை வந்து ஒரு போக பொருளை தான் பார்த்தாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து திருமணம் பண்ண எதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான போக பொருளா அந்த தாட்ல வந்து அது செஞ்ச திருமணம் கிடையாது. இது நான் வந்து விளையாட்டா ChatGPT கூட நான் போட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கல்யாணம் பண்ணாங்களே, அதுக்கு உடல் இச்சை தான் காரணமா அப்படின்னு போட்டா ChatGPT மறுத்து பேசுது என்கிட்ட. அது டிஃபெண்ட் பண்ணுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி. இல்ல, ரீசன் இல்லை. ஏன்னா இளமையில தான் வந்து பயங்கரமா ஆடுவோம்.
முதுமை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மனிதன் வந்து அவங்களுடைய அந்த ஆசை வந்து தளர்ந்துகிட்டே தான் வரும். அப்போ அந்த இளமையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு மனைவியை தான் திருமணம் செஞ்சிருந்தாங்க. ஏன் பல மனைவிகளை திருமணம் பண்ணாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த முன்மாதிரி, அவர் முழுமையான முன்மாதிரி. அவர் குடும்பவியலுக்கும் ஒரு தந்தையாகவும், ஒரு கணவராகவும், ஒரு மகனாகவும், எல்லாமாகவும் அவர் வந்து ஒரு முன்மாதிரி இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்துல ஒண்ணுக்கும் மேற்பட்ட சாட்சிகள், விட்னஸஸ் வந்து இருக்கணும். ரசூல்லா வீட்டுல இப்படிதான் நடந்துக்குவாங்கன்னு இந்த மனைவியும் சொல்லணும், அந்த மனைவியும் சொல்லணும், அந்த மனைவியும் சொல்லணும். இது ஒரு ரீசன். வேற வந்து சரி லேடி அசிஸ்டண்ட்டை போடலாமே அப்படின்னா, இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஃபசாத். லேடி அசிஸ்டண்ட் எல்லாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இருக்கிறவங்க யாரும் யோக்கியம் இல்லை அப்படின்லாம் நான் சொல்லலை. அது உங்களுடைய பாசிபிலிட்டிஸ். ஆனா நம்ம நம்ம நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறு நடப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருக்கு அப்படின்னா, அந்த முகாந்திரத்தையே வந்து நம்ம விட்டு ஒதுங்கி இருக்கணும். வேலி வரைக்கும் கூட அந்த எட்டி பார்க்க கூடாது. ஏன்னா அதை தாண்டி வந்து ரசூல்லா வந்து சொல்றாங்க, ஆடுகளை வந்து வேலிக்கு நெருக்கத்துல மேய விடாதீங்க. டக்குன்னு அது வேலி விட்டு பாஞ்சிருச்சுன்னா அது பிரச்சனை வந்துடும். இந்த வேலிக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கிராமத்துல இதான் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா அவங்க வந்து சீடர்கள், பெண் சீடர்களை வந்து உருவாக்கி இருக்கலாம். ஆனா அதை வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து அதை வந்து முஸ்லிம் யாரும் வந்து ஒரு 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 மதகுருமார்கள் இவங்கெல்லாம் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை வந்து பார்த்தீங்கன்னா திருமணமே பண்ணி தான் அவங்கள வந்து வச்சிருந்தாங்க. அதை சீடர்கள்லாம் வந்து அவங்க கன்சிடர் பண்ணாங்க. அப்போ இதில் இன்னொரு விஷயமும் உள்ளடங்கி இருந்தது. என்ன அப்படின்னா, அரபுகள் வந்து அந்த அதாவது இந்த குலத்துடைய அந்த பற்றுடன் வந்து அவங்க பிணைக்கப்பட்டிருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட பணி வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே வந்து ஆன்மீகம் சார்ந்த பணி கிடையாது. இந்த உலகத்துல, அதாவது வாழ்வியல், அந்த சமூக வாழ்வுங்கிறது, அதாவது மனிதன் கூட்டாக சேர்ந்து வாழும்போது என்னென்ன துறைகள்லாம் இருக்கோ அதுல அரசியல் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, குற்றவியல் இருக்கு. இப்ப இந்த துறைகள் எல்லாத்துக்குமே முன்மாதிரியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கணும் அப்படின்னா ஒரு முன்மாதிரி அரசாங்கத்தை உருவாக்கணும். அப்ப அந்த முன்மாதிரி அரசாங்கம் எப்படி உருவாக்கணும்? வானத்திலிருந்து அல்லாஹ் வந்து படைகளை இறக்கி அதன் மூலமா வந்து மூசா நபிக்கு எப்படி வந்து ஃபிரௌனை வந்து மூழ்கடிச்சு நிர்வாகம் வந்து அல்லாஹ் வந்து அப்படியே அவங்க கண்ட்ரோல்ல வந்து பனி இஸ்ராயீல்களுடைய லீடர்ஷிப் வந்து கொடுத்தானோ, அந்த மாதிரி ஒரு லீடர்ஷிப் வந்து ரசூல்லா வந்து அது வந்து எடுக்கல. அவங்க வந்து ஒவ்வொருத்தர்ட்டையும் வந்து இண்டிவிஜுவலா அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ணி, அவங்க சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணி, அறிவுபூர்வமா அவங்களுடைய அந்த கேள்விகளுக்கு தெளிவு கொடுத்து தான் அவங்க உள்ளங்களை ஜெயிச்சாங்க. இதுதான் சரியான, இதுதான் வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில இன்னைக்கு எடுத்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து நீங்க யாரையும் வந்து திணிக்க முடியாது. புரிய வச்சு அவங்கள அங்கீகரிக்க வச்சா மட்டும்தான் அவங்க அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு மக்கள் விரும்புற வழிமுறையும் அதுதானே. இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அதை வந்து மக்கள் மத்தியில விளக்கம் சொல்லப்படுது. இப்போ இந்தி திணிப்பு அப்படின்னு மொட்டையா சொல்றது இல்லை. ஏன் இந்தியை திணிக்க கூடாதுன்னு கூட்டங்கள் நடத்துறாங்க. புரியுதுங்களா? இவங்க இந்தியை திணிக்கிறாங்க, நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளும் கட்சியா இருந்துட்டு கூட அவங்க வந்து அப்படியே சொல்றது. ஸோ அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொன்றையும் வந்து மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்ணி தான் புரிய வச்சாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு அவங்க வந்து இந்த வேலைகள் செய்யணுங்கும் போது அவர்களுடைய ஒத்துழைப்பு, அந்த அரபுகள் வந்து குலங்களா கோத்திரங்களா பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா, அவர்களுடைய ஒத்துழைப்பு 100% இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேஜர் குலங்கள் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி ஹாஷிம். அந்த அடிப்படையில பனி ஹாஷிம் டீஃபால்ட்டா வந்து ரசூல்லாவுடைய அந்த லட்சியத்துக்கு உதவி செஞ்சாங்க. நீங்க எல்லாருக்கும் தெரியும், அபு தாலிப் வந்து அவர் முஸ்லீம் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு பல கருத்து சொல்றாங்க. அது நமக்கு தேவையில்லாத விஷயம்னு வச்சுங்க, அது வேற விஷயம். அவர் இஸ்லாத்துக்கு வராமலே ஆனா முழு ஒத்துழைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அந்த பனு ஹாஷிம்கள் ஊர் நீக்கம் செய்யப்பட்டு 3 வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான அந்த பசி பட்டினி இதெல்லாம் வந்து எதிர்கொண்டாங்க. அப்போ அவங்க இருந்த அந்த பனு ஹாஷிம்கள் முஸ்லிம்கள் கிடையாது. அப்பாஸ் அலியனோ கூட அந்த நேரத்துல முஸ்லீம் கிடையாது. ஆனா உறுதுணையா இருந்தாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த ஒரு குலம் மட்டும்தான் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்துச்சு. மற்ற குலங்கள்லாம் எதிரியா தான் இருந்துச்சு. அவங்க என்னவா பார்த்தாங்க அப்படின்னா, இத்தனை குலங்கள் இருக்கும்போது அது என்ன பனு ஹாஷிம்ல இருந்து ஒரு மனிதரை வந்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்து தலைமை தாங்க சொல்லி இறைத்தூதரா ஆக்கிட்டது. அப்ப நாங்கெல்லாம் வந்து அல்லாஹ்வுக்கு பிடிக்காத குலங்களா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வந்ததுனால
எல்லா குலங்களிலிருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணாங்க. இந்த ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள்ல நீங்க எடுத்து பாருங்க, யாரும் ஒரே குலத்தை சேர்ந்த 2 பேர் இருக்க மாட்டாங்க. பனு ஹாஷிம்ல இருந்து ஒருத்தர் இருப்பாங்க, பனு உமையாக்கள்ல இருந்து இருப்பாங்க, பனு அத்தீல இருந்து ஒருத்தர் இருப்பாங்க, பனு தீன் தைம்ல இருந்து உமருடைய குலம் வேற, அபூபக்கர்லனுடைய குலம் வேற, அபு சுஃபியானுடைய குலம் வேற. இவங்களுடைய மகள்களை தான் திருமணம் பண்ணாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இதன் மூலமா என்ன அவங்க இது பண்ணாங்கன்னா, லீடர் ஒரு ஆள் தான் இருக்கணும். ஸோ எல்லா குலத்துல இருந்தும் 11 இறை தூதர்கள்லாம் கொண்டு வர்றதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அதனால நீங்க என் மிஷன் உங்க மிஷன் தனியா பார்க்காதீங்க, நான் உங்க எல்லாருடைய மருமகனும் கூட அப்படிங்கறத அந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்தி, அதன் மூலமாக அரபுகளை ஒருங்கிணைச்சு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த உலகத்துக்கு, மனித குலத்துக்கே ஒரு விடுதலையை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்று தந்தார். இது மிக உன்னதமான நோக்கம். இதுல நிறைய சில மனைவிமார்கள் எப்படி இருந்தாங்கன்னா, உடல் உறவுக்கு தேவையற்றவங்களா இருந்தாங்க. அந்த பெண்களுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து அந்த மாதவிடாய் காலம் நின்றும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஒன்றும் அவங்களுக்கு அதுல இன்வால்மெண்ட் இருக்காது. அந்த மாதிரி மனைவிமார்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க தான் அதிகமா இருந்தாங்க. ஆமா. அந்த மனைவிமார்கள் பாத்தீங்கன்னா அவர்களுடைய நாட்களை வந்து வேற மனைவிமார்களுக்கு வந்து விட்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த பாண்டிங்காக தான் இது பண்ணாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது வந்து வரலாற்றை ஸ்டடி பண்றவங்க எல்லாருக்குமே இது வந்து ஈஸியா வந்து அதை புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த பழங்குடியினர் அவங்களுடைய அந்த வாழ்வியல் முறை இதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணும்போது அந்த சில விஷயங்கள் வந்து அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஸோ அதற்காக அவங்கள் மத்தியில ஒரு இணக்கத்துக்காக இதை ஏற்படுத்தினாங்க. இது குர்ஆன் அனுமதிச்ச ஒண்ணுதான். அது குர்ஆன்ல இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சிறப்பு சலுகை தரப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. அதனாலதான் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் வந்து அதை ஃபாலோ பண்ணல. அதே மாதிரி இந்த 4 மனைவிகள் அப்படிங்கிற அந்த விஷயம் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அரபுகள் எப்படி இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட மனைவிகள், 15க்கும் மேற்பட்ட மனைவிகள். சில மனைவிகள்லாம் எங்க இருக்காங்கன்னே கூட அவங்களுக்கு தெரியாது, கண்டுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய போக்கு வந்து இருந்துச்சு. அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணா, மினிமம் வந்து 4 தாண்டி நீங்க கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அந்த 4 மனைவியை கூட நீங்க நேர்மையா நடக்கணும். ஏன் அந்த 4 மனைவி அல்லாஹ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு தெரியும் ஒரு ஆணுடைய கெப்பாசிட்டி என்னன்ட்டு. 4க்கு மேல அவனால நீதியா நடக்க முடியாதுங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். சில பேருக்கு 4 நீதியா நடத்த முடியாதுங்கிறது தெரியும். அதனால அல்லாஹ் என்ன சொல்லிட்டான், நீதி முக்கியம், அதுக்கு உனக்கு கெப்பாசிட்டி என்னன்னு பாத்துக்கோ. 4 வீடு வச்சு 4 வாடகை கொடுத்து 4 கரண்ட் பில்லு கட்டி நீ வந்து உன்னால வந்து 4 பேருக்கும் சமமான அளவுக்கு அந்த வீடுகளுக்கும் நீங்க நாட்களை ஒதுக்கி உங்களால நிர்வகிக்க முடியும் என்ற பட்சத்தில், அந்த பெண்களும் சம்மதிக்கிற பட்சத்தில், நான் 3ஆவதா தான் உன்னை முடிக்கிறேன், நான் 4ஆவதா தான் முடிக்கிறேன், இங்க ஒன்னும் 4வது மனைவி போய் தூக்கிட்டு வர்றது கிடையாது, புரியுதுங்களா? அப்ப அது உடன்படுற பட்சத்தில் நீங்கள் திருமணம் செய்யலாம். இப்போ எந்த ஒரு உலகத்துல இருக்கக்கூடிய யாருமே இருக்கட்டும், மியூச்சுவல் கன்சர்ன் இருந்துச்சுன்னா விபச்சாரம் கூட பண்ணலாம்னு இன்னைக்கு வந்து அவங்க டோட்டலா டிக்ளேர் பண்றாங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல இருக்கு? மியூச்சுவல் கன்சர்ன்ல தானே பண்றாங்க கல்யாணம். அவங்களும் குபூலேன்னு தானே சொல்றாங்க. நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கும் ஒரே அக்ரிமெண்ட் தான். 4 மனைவிகளுக்கும் ஒரே சொத்துரிமை, 4 மனைவியுடைய குழந்தைகளுக்கும் ஒரே சொத்துரிமை. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? மியா பிவி ராஜித்தோ கியா கரேகா காசிம். அது மாதிரி இப்போ இவங்க விபச்சாரத்துக்கு அந்த ஜஸ்டிஃபை கொண்டு வராங்க. அதாவது ஒரு பெண்ணு பல ஆண்களோட இந்த நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லி ஒரு கோணலான பார்வை கொண்ட ஒரு படம் வந்து சமீபத்துல ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் வந்து மனித அதாவது இந்த ஒழுங்கமைப்பை வந்து சீர்குலைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு படம். இந்த படத்துல வர்ற ஹீரோயினே பாத்தீங்க அப்படின்னா, அதுல வந்து அவரு அந்த ஹீரோ வந்து கேட்பார், நீ வந்து வெர்ஜினா அப்படின்னு கேட்டா, நான் இல்ல வெர்ஜின் இல்ல அப்படின்னு. சரி, அப்போ உடனே ஒருத்தர் இந்த மாதிரி வந்து பாலியல் அத்துமீறல் பண்ணிட்டாரா அப்படின்னா, ஆமா பண்ணிட்டாரு. அப்போ நீயே வெர்ஜின் கிடையாது, உன் மேல அது வந்து அவர் வாதம் என்ன நிறுவுவார்னா, இவ ஒன்னும் வெர்ஜின் கிடையாது, ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏதோ உடல் உறவு வந்து நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த உடல் உறவு அதாவது திருமணத்துக்கு அப்பாற்பட்ட, திருமணம் பண்ணாமல் உடல் உறவை வெறுக்கக்கூடிய பெண் கிடையாது. ஆனா இதுல அவளுக்கு விருப்பம் இல்ல. நோ என்றால் நோ. இதுதான் அந்த படத்துடைய பயங்கரமான வார்த்தை.
தத்துவம் அது. புரியுதுங்களா? இப்படி ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்தை வந்து தூண்டி விடக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து அந்த படம் மூலமா மெசேஜ் சொன்னாங்க. ஸோ மியூச்சுவல் கன்சர்ன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்போ இது கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு யாருக்கும் உரிமையே கிடையாது. 4 என்ன 40 என்ன மியூச்சுவல் கன்சர்ன். உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன இருக்கு எதிர்க்கிறதுக்கு? உங்களுக்கு யாரு உரிமை இருக்கு? அந்த பொண்ணு சொல்லட்டும், அந்த பையன், அந்த அந்த ஃபேமிலி சொல்லட்டும். அப்புறம் பிரியறதுக்கும் உரிமை இருக்கு. நாளும் கல்யாணம் பண்ணலாம், நாளும் வேண்டாம்னா டைவர்ஸ் பண்ணலாம். இப்போ நீங்க கல்யாணமும் வேண்டாம், டைவர்ஸும் வேணாம், எப்படி வேணாலும் ஆடு மாடு மாதிரி, அந்த கோழி மாதிரி நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத விட இது மேம்பட்ட ஒரு சிஸ்டம் தான். ஸோ அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ணதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. அல்லாஹ் 4ன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கும் ஒரு ஹிக்மத் இருக்கு. இந்த திருமண முறை வந்து விமர்சனம் இன்னைக்கு பண்றதும் வந்து இல்லாஜிக்கல் அப்படிங்கிறதும் இதுல இருந்து நம்ம எளிமையா புரிஞ்சுக்கலாம்.